பாரதி, பயமா இருக்கு. பாரதி, இருட்டா இருக்கு. பாரதி, இருட்டா இருக்கு. பாரதி, கண்ணன், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கண்ணன். ஒண்ணும் இல்ல பாரதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாரதி, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? நான் இருக்கேன் பாரதி, ஒண்ணும் இல்ல. இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கு கண்ணன். ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. பயப்படாத பாரதி. கண்ணன், நான் கண்ணன், இருக்கேன் பாரதி, நான் இருக்கேன். கண்ணன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணன். நான் இருக்கேன் பாரதி, நான் இங்கதான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. இருட்டா இருக்கு. நான் தான் பாட்டி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிடிக்காது. எனக்கு இப்படி ஒரு பார்வை குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சா என்னையும் அவரையும் பிரிச்சிருவீங்களோன்னு பயந்தேன். அதனால நான் தான் அவர்கிட்ட இப்போ யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். யாருக்கும் தெரியாம எனக்கு ட்ரீட்மெண்ட் தந்து என்னை சரி செஞ்சிடலாங்கிறது அவருக்கு நம்பிக்கை. சாரி பாட்டி, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க. டேய் கருப்பு, எங்கடா யாரையும் காணோம்? அப்பதான் அவன் முத்துலட்சுமிய உன்னை அடிச்சாலாம் நாகு அவனை வெளுவெளுன்னு விளாசி தள்ளிடுச்சுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்துச்சு. இப்போ கோவமா உன் வீட்டுக்கு தான் போயிருக்கு. ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? என்கிட்ட கேட்டா எதுக்கு போயிருக்கு? காரியத்தை கெடுத்துட்டீங்கடா. வா போலாம். பாரதி, பாரதி, பாரதி ஃபோன் அடிக்குது. ஆனா உள்ள இல்ல. அப்பதாக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது கண்ணா. வா அண்ணா, இப்பதான் அப்பதான் அவன் பொண்டாடி கையை பிடிச்சி இழுத்து போச்சு. ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு உங்ககிட்ட இருக்க போட கொடுக்குறாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கான். என்னாச்சு? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேங்கண்ணா. உடம்பு வைக்க வேற ஒண்ணுல. ஏ சித்ரா, வெண்ணிய பதமா வடாவு. சரிம்மா. எனக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி கண்ணு மங்கலா தெரிஞ்சிச்சு. நல்லெண்ணெய உச்சி மண்டையில வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சேன். கண்ணு பளிச்சுன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. இது பார்த்தா சூட்டுல சில சமயம் கறக்கமா தான் வரும். அதெல்லாம் இதுங்களுக்கு புரியாது.
படிச்சதுங்கல்ல, அதுவும் அதிகம் படிச்சதுங்கல்ல, எதையுமே தெளிவா புரிஞ்சுக்காதுங்க. பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, அத பாசி பருப்போட சேர்த்து 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா பகல்ல கூட நட்சத்திரம் தெரியும்னு எங்க சியான் சொல்லி இருக்கு. அதுக்கு 95 வயசு. கடைசி வரைக்கும் அது கண்ணாடியே போடலையே. கிட்ட இருக்கிறதையும் பார்த்து சொல்லும், தூரம் இருக்கிறதையும் பார்த்து சொல்லும். அப்படின்னா பாத்துக்குங்க. ஏத்தா கண்ணுல என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பாத்துக்குருவோம், மனசை மட்டும் விட்டுறாத. இந்த சித்ரா, தண்ணி பதமா இருக்கான்னு தொட்டு பாரு. நீ பாட்டுக்கு விசுக்குன்னு எடுத்து ஊத்தி விடாத. பொறுக்கு தான் தவளாவே இருக்கேன். எங்க சரி போய் துண்டு எடுத்துட்டு வா, நான் போய் பார்க்கறேன். பார்த்து ஊத்துங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏண்டா, எதை மறைக்கிறது எதை சொல்றதுன்னு ஒரு அறிவு வேண்டாம்? காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்க. டேய், அந்த பிள்ளைய நான் வேலைக்கு போவானான்னு தான் சொன்னேன். என்னைக்காவது அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கனா? அவ ஆத்தாக்காரி சொன்னா திடீர்னு மாத்தலாய் வேற ஊருக்கு போயிடுவோம். அவ பாட்டுக்கு என் பேர என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்ண? இத பாரியா, இந்த வம்சத்தோட மூத்த ஆயுசுனா என் சந்ததி அழியணும்னு நானே நினைப்பனா? நீ எனக்கு பேரன்னா அது என் பேத்தியா? விடு, கண்ணு தானே போச்சு, உசுர் இருக்குல்ல, அதை வச்சு வாழ்ந்துக்கலாமியா. எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு பார்வையை திரும்ப நான் கொண்டாரு. நீ அதுக்கான வேலையை பாரு. அப்பதான் பயந்துட்டேன். அப்பதான் ஏன் சாமி? ஏன் ராசா? பயந்துட்டேன். அப்பதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சரியா போட்டியா? முடியா? என் சாமி உன் எல்லையில நிக்கும். வாயா வா. மேகம் இறங்கி வந்தால் மண்ணில் பசை இருக்கும், சொந்தம் இறங்கி வந்தால் வாழ்வில் ருசி இருக்கும். நேசம் கொண்ட நெஞ்சம் நிலைப்பாடு மாறாதடி, வானத்தின் உயரம் கூடுமா குறையுமா? மேகம் இறங்கி வந்தால் மண்ணில் பசை இருக்கும். சார், இது ஏன் கிஃப்ட். சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க மேனேஜர் ஆனதுல. வாழ்த்துக்கள். ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு வேணாம்னா கேட்க மாட்டேங்குது, அடிக்க வருது, என்ன பண்றது? இல்லை குற்றம் பார்த்தால் அங்கே அன்பில்லை, பார்க்கும் எதுவும் சிறிது இல்லை, பனித்துளி கூட எறும்பின் கடல்தானே, அன்பில் சிறிது பெரிது கிடையாதே, ஆற்றில் சகல துளியும் சமமே. பாரதி, பாரதி,
அவர் போதும் பாசம் சொல்ல பல பேர் வேண்டாமா எங்கோ பிறந்தோம் இங்கே சேர்ந்தோம் நிறங்கள் கூடி ஓவியமாவோமா பச்சை கிளி சிறகு நரைக்காத காய் வெட்டிலாம் கட்டுறது இல்லையா? இப்பெல்லாம் நான் குறி சொல்றது இல்லையா? தெரிஞ்சா தெரியாம நான் சொன்ன குறி பழிச்சு போய் என் மக கண்ணு பாதிச்சு போச்சு. அதனால சாமி வந்து ஆறுதலாம் கிடையாது. மனுஷனா இருந்தா போதும்னு சொல்லி காய் வெட்டி கழட்டி வச்சிட்டேன். யோ சாமி, நீதான் உண்மையான சாமி. வாயா, உன்னை மாதிரி உண்மையான ஆளு சொன்னா எல்லா சாமியும் கேட்கும். போடியா விபூதியா. தாயே மகமாயே ஆயிரம் கண்ணுடையா, என் பிள்ளைக்கு பார்வை கொடுதாயே. சொல்ல வந்த மாதிரி சுகத்த குடும்பம். நேசம் கொண்ட நெஞ்சம் நிலைப்பாடு மாறாதடி வானத்தின் உயரம் கூடுமா குறையுமா? சொல்லுங்க டாக்டர். ஒரு குட் நியூஸ் மிஸ்டர் கமலக்கண்ணன். எங்க டீன் நேற்று கால் பண்ணியிருந்தாரு. நியூ டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சீனியர் புது டாக்டர் வந்திருக்காராம். உங்க மனைவிக்கு திரும்பி பார்வை வர வாய்ப்பு இருக்கு. நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் ஹோப். உடனே உங்க மனைவியை அழைச்சிக்கிட்டு நீங்க டெல்லிக்கு போங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். டாக்டர் நம்பரை நான் மெசேஜ் பண்றேன். ஓகேவா கண்ணன்? மை விஷஸ் டு மிஸ்ஸஸ் பாரதி. ஓகே டாக்டர், நாங்கள் உடனே கிளம்புறோம். தேங்க்ஸ் டாக்டர். இவ்வளோ செலவு தேவையா? செலவா? ஒடி லூசு, இதாண்டி எங்கள் சொத்து. உனக்கு 2 கண்ணு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்டில் உன்னை பார்த்துக்க 12 கண்ணு இருக்கு. அவங்க வேண்டுதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்பிக்கையோட வா. பாரதி, நான் கோவத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்கிறத பார்த்து இந்திரா காந்தி மாதிரி போறான்னு சொன்னேன். இன்னைக்கு நீ டெல்லிக்கே போற. நல்லபடியா போயிட்டு வாத்தா. பாரதி, அப்பா. தைரியமா போயிட்டு வா மகளே. அன்பின் கண்ணில் குற்றம் இல்லை, குற்றம் பார்த்தால் அங்கே அன்பில்லை. பார்க்கும் எதுவும் சிறிது இல்லை, பனித்துளி கூட எறும்பின் கடல்தானே. அன்பில் சிறிது பெரிது கிடையாதே, காற்றில் சகல துளியும் சமமே.